ஹாய், வெல்கம். நான் உங்கள் சந்தியா செந்தில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேவா? அது என்ன வீடியோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நாமெல்லாம் இப்போ ஒரு வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களா போயிட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்களா போயிட்டு கடைக்கு போயிட்டு அவங்களுக்கு என்ன பிடிச்ச மாடலோ, அவங்களுக்கு எவ்வளோ விலையில் வந்து என்ன பொருள் தேவையோ அதை வந்து வாங்கிப்பாங்க. ஒரு வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஒரு பொருள் வேணும்னா அவங்க கணவர்கிட்ட பிச்சை எடுக்காத குறையாக கெஞ்சணும். எனக்கு இது இல்லை வாங்கி கொடு, எனக்கு அது இல்லை வாங்கி கொடு, எனக்கு இது இல்லை வாங்கி கொடு அப்படின்னு ஒரு தாட்டி கேட்டால் பத்தாது. அதை ஒரு 100 தாட்டி வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்கணும். எனக்கு இது வாங்கி கொடுப்பா, எனக்கு இதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஒரு அடம் பண்ணி நான் ஒரு விஷயத்தை கேட்டு நான் வாங்கியிருக்கேன். ஓகேவா? அது என்னன்னு உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஓகே. வேலை வெட்டிக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறாங்கள ஹவுஸ் ஒய்ஃபு, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம். ஓகேவா? யார் யார் வீட்டில் இப்படியெல்லாம் நடக்குது, நான் எங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரியே தான் உங்கள் வீட்லேயும் நடக்குதா என்னான்ட்டு எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? இது என்னன்னா, அதனால தான் ஒரு வேலைக்கு போகிற பெண்ணோட வாழ்க்கையும், ஒரு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களோட பெண்ணோட வாழ்க்கையும் இதில் தான் அவங்க எல்லாமே வந்து அத்துப்படி. ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க, செருப்பு வந்து தேய்ச்சி போச்சு. ஏற்கனவே ரொம்ப காஸ்ட்லியான செப்பல்லாம் எப்போவுமே எடுக்க மாட்டேங்க. 100 ரூபாய்க்கு மேலே நான் தாண்டவே மாட்டேன். அந்த 100 ரூபா செப்பல் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் தான் நான் எடுத்துப்பேன். இன்னொன்று என்னென்னா, நம்மளே நடுத்தரமான ஒரு ஃபேமிலி. நம்ம வந்து என் வீட்டுக்கார் வந்து வேலைக்கு போனால் தான் எனக்கு சோறு. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் எங்கள் லைஃப் வந்து போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது நம்ம வந்து காஸ்ட்லியாக இப்போ எவ்வளோக்கு வேணாலும் போடுறாங்கங்க, எவ்வளோ விலை வேணாலும் எடுத்து வந்து போடுறாங்க. அது அவங்களோட உரிமை, அவங்கக்கிட்ட இருக்குது, அவங்க எடுத்து போடுறாங்க. நான் எப்பயுமே மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன்னா, அப்படியும் எங்கள் வீட்டுக்கார் வந்து எடுத்துக்க அப்படின்னு சொன்னால் 100 ரூபாய்க்கு 2 100 ரூபா செருப்பில் 2 எடுத்துப்பேன். 200 ரூபாய்க்கு, அதுக்கு மேலே 200 ரூபாய்க்கு மேலே போகவே போக மாட்டேன். ஏன்னா இதுதான் நம்மளோட பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் எடுத்துப்பேன். 100 ரூபாயா 200 ரூபாய்க்கு 2 செருப்பு வந்துருச்சா, போடா, ஒரு வருஷம் ஒரு செருப்பு 6 மாதம் ஓட்டினா கூட 2 செருப்பு வந்து 1 வருஷத்துக்கு நம்ம கணக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்துப்பேன். அப்படி இன்னும் ரொம்ப பட்ஜெட் கம்மியாக இருந்தால் 100 ரூபாய்க்கு மட்டும் எடுத்துப்பேன். ஒரு செருப்பே முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 மாதம் எப்படி போட்டுட்டு போக முடியுமோ அப்படி போட்டு தேய்ப்பேங்க. என்னோடய பாலிசி அப்படி தான், அப்போலேருந்து இப்போ வரல அப்படி தான். இப்போ வந்து ஒரு செப்பல் வந்து இல்லை, நான் வந்து போட்டிருக்க செருப்பு வந்து தேஞ்சிருச்சு. நான் அவர்கிட்ட வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 10-20 நாளாக கேட்டுட்ருக்கேன், எனக்கு செருப்பு எடுத்து கொடுமா, செருப்பு எடுத்து கொடுமான்னு. கண்டுக்கவே இல்லை. அப்புறம் நேற்று என்ன பண்ணோம், கொஞ்சம் சாமான்லாம் வாங்க போனோம், மளிகை சாமான்லாம் வாங்க போனோமா. அப்போ செந்தில் எனக்கு செருப்பு இல்லை, எனக்கு எடுத்து கொடு அப்படின்னு சொன்னால், சரி கடைக்கு கூட்டிகிட்டு போனார். கடைக்கு கூட்டிகிட்டு போய் உனக்கு பிடிச்ச செருப்பு எடுத்துக்க அப்படின்னாரு. வீணாடா இவ்வளோ தாராள மனசாக உனக்கு பிடிச்ச செருப்பு எடுத்துக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 250 ரூபாயில் ஒரு செருப்பு ஒன்று பார்த்தேங்க. எல்லாம் சுற்றி முற்றி கடையே தொலைவி 250 ரூபா. 250 ரூபாங்கும்போது என்னோடய இதுக்கு 2500 கணக்கு. 250 ரூபானா என்னோட வேல்யூவேஷனுக்கு 2500 ரூபா கணக்கு மாதிரி நான் நினச்சிப்பேன். அப்புறம் 250 ரூபாய்க்கு ஒரு செருப்பு பார்த்தேன். எவ்வளோ செப்பல் ரேட்டு அப்படின்னு கேட்டார். 250 ரூபாம்மா. 250 ரூபாய்க்கு உனக்கு எடுக்க சொன்னா, எவன் காசு தரது, நீ 250 ரூபா போட்டு செருப்பு எடுத்துருக்குற? அதெல்லாம் முடியாது, 100 ரூபா தான் இருக்குது, 100 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி ஒரு செருப்பு எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டாரு. செருப்பு கடைக்கார் வந்து மூஞ்சியே பார்த்தாரு. எதுவுமே சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் ஆனால் ஒரு 100 ரூபா செப்பல் ஒன்று கொடுங்க அப்படின்னு. ஆமாம், இங்கே பாருமா, இங்கே இந்த கம்பியில் வந்து ஃபுல்லாக 100 ரூபா செருப்பு தான் வந்து மாட்டி வச்சுருக்கேன். நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ உங்கள் செப்பல் சைஸ் என்னவோ பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னோடய செப்பல் சைஸு 6ங்க. ஓகேவா? அப்புறம் தொலைவி பிடிச்சி ஒரு செப்பல் எடுத்துட்டேங்க. 100 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்தேன். அந்த செப்பல் பாருங்கள், இதுதான் அந்த செப்பல், நான் எடுத்துகிட்டு வந்த செப்பல். ஓகேவா? நான் போடலை, எடுத்துகிட்டு வாங்கிட்டு மட்டும் வந்துட்டேன், நான் போடலை. ஏன்னா வீட்டில் தானே இருக்கோம், நம்ம வெளியில் எங்கேயாவது போனால் மட்டும்தான். இது வெளியில் போகிறது வந்து வண்டியிலே போயிட்டு வண்டியிலே வந்துடுறோமா, நமக்கு நடக்கிறதுக்கும் அதிக வேலை கிடையாது. அப்படிங்கும்போது அந்த செருப்பு வந்து இன்னும் ஒரு 10-15 நாளைக்கு வரும். சரி, அதுக்குள்ளே நம்ம இதையே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே பாக்ஸோடையே வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள், வாங்கிட்டு வந்துட்டேன்னா 100 ரூபா.
என்னோடய பட்ஜெட் வந்து 100ரூவாங்க. 100ரூவாய்க்கு வந்து நான் செப்பல் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். தெரியுதுங்களா? ஏய் எடுக்க வரமாட்டேங்குது. பார்த்துட்டிங்களா? அந்த ஆணியில் வந்து மாட்டி இருந்துச்சு. ஆணியா அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து மாட்டி இருந்துச்சு. இந்த செப்பல் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செப்பல் எடுத்துட்டேங்க. 100ரூவாய்க்கு எடுத்துகிட்டு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 100ரூவாய்க்கு எடுத்து கொடுத்துட்டு 100 தடவை சொல்லி காட்டுவார், உனக்கு கொடுத்தா செருப்பு எடுத்து கொடுத்தேன், உனக்கு கொடுத்தா செருப்பு எடுத்து கொடுத்தேன் அப்படிங்கும்போது அப்போ தான் நமக்கு தோணும், ஏன்டா அந்த செருப்பை எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். இது வந்து எங்கள் வீட்டில் தான் இப்படி நடக்குதா இல்லை உங்கள் வீட்லேயும் நடக்குதான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டாப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் எங்கள் வீட்டில் தான் இப்படி நடக்குதா உங்கள் வீட்லேயும் நடக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பாய்.